தமிழ்நாட்டிலிருந்து முதலாக ஒரு பிரதமர் அரியணையில் ஏறுகிறார், பாராளுமன்ற அவையை வழிநடத்த இருக்கிறார் என்றால் அது ஒரே தலைவர், எங்கள் தலைவர் விஜய் மட்டும்தான். இந்திய பிரதமர் வேட்பாளர் என்கிற இடத்தை அடைவதற்கான தகுதி அத்தனையும் எங்கள் தலைவருக்கு உண்டு. அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடர்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற வைத்த தலைவர் பெருமக்கள் எந்த பதவி சுகத்தையும் அடையவில்லை, எந்த அதிகார மையத்தையும் ருசிக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு வாக்களிக்காத எங்கள் வேட்பாளர்களே சில பேர் தோற்கடித்த வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். இலக்க வைத்த வேட்பாளருக்கு பதவி கொடுத்து அழகு பார்க்கிற பெருமை உலகத்தில் எவருக்கேனும் உண்டா? மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் போன ஆண்டு இதை போல சொல்லி இருக்கிறார் என்றால் இந்த ஆண்டு அவரால் சொல்ல முடியுமா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் அம்மா உணவகம் சீரமைக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு அப்படின்னா உடனே எல்லாருமே எம்எல்ஏக்கள் எல்லாம் அவங்கவுங்க தொகுதியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களுக்கு போய் பார்க்குறாங்க. ஆனால் எப்போ போனாலுமே செல்ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, மைக் எடுத்துகிட்டு போகிறாங்க, அது ஒரு கண்டென்ட்டாக மாற்றுறாங்க சோஷியல் மீடியாவில். சோசியல் மீடியா இதுக்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான். இதற்கு முன்னாலும் சோசியல் மீடியா இருந்தது, எவரேனும் செய்த வரலாறு ஏன் செய்யலை? போகலை, செய்யலை. நாங்கள் போகிறோம், செய்யணும். இதுதான் வித்தியாசம். திமுக தொற்றதுக்கான காரணம் சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிக்கடி அந்த கட்சியில் இருக்கவங்க பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? சோசியல் மீடியாவே உங்களுக்கு பயன்படுத்தப்படல, உங்களுக்கு அறிவியல் இத்தனைக்கும் எந்த யூடியூப் வீடியோ அவங்க ஓபன் பண்ணாலுமே எல்லா யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் விலை கொடுத்து வாங்கியதே அவர். ஆமா, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு எங்க திறந்தாலும் வரும். அதுதான் அப்படியே நீங்க வெல்ல முடியல. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழக மாநில செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு அனைத்து அமைச்சர்களும் இன்னைக்கு பதவியை முடிச்சிருக்காங்க. தமிழக அமைச்சரவை இன்னைக்கு கரெக்டாக எல்லாம் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. இதில் இருக்கிற அமைச்சர்கள் நிறைய பேர் செங்கோட்டையன் அவர்களை தவிர்த்து மற்ற அமைச்சர்கள் எல்லாமே முதல் முறை அமைச்சர்கள் சார். இவங்க எப்படி இந்த முக்கிய பொறுப்புகளை அணுகுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? செங்கோட்டையனும் ஒரு காலத்தில் அமைச்சராகும் போது புதியவர் தான். அவருக்கு பல முறை அமைச்சர் என்பதால் அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தை அத்தனை அமைச்சர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு பேராசிரியர் பெருமகனாக இன்னைக்கு செங்கோட்டையன் எங்கள் இயக்கத்தை வழிநடத்தி செல்கிறார். எங்கள் தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக செங்கோட்டையனுடைய வியூகம் என்பது மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இளைஞர்கள் தான் அதிகமாக அமைச்சரவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 24 வயதிலிருந்து 39 வயது வரை உட்பட்டவர்களே 17 பேர். ஒரு மிகச்சிறந்த நிர்வாக ஆட்சி கொடுப்பதற்கு அத்தனை இளைஞர்களும் இன்றைக்கு போராட்ட களத்திற்கு வந்தாங்க. அவர்களுக்கு அமைச்சர் என்பது அலங்கரிப்பது தான். ஆனால் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த பணி என்பது போராட்டக்களம். அந்த போராட்ட களத்தில் அவர்கள் தீவிரமாக தன்னை போர் வீரனாக கருதி கொண்டு களத்திலே நின்று தலைவனுடைய அந்த தலைமை பீடத்திற்கு மிகுந்த மரியாதையையும் மதிப்பையும் கொடுத்து மேலும் மேலும் செல்வாக்கை உயர்த்தி அந்த தலைவன் இந்த நாட்டின், இந்த தேசத்தின் நிரந்தர முதலமைச்சர் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இந்திய பிரதமராகவும் வருவதற்கு உங்களை போன்றவர்கள் திறம்பட பணியாற்றினால் மட்டும்தான் எங்களுக்கான அடுத்த இலக்கு இந்திய பிரதமர் தளபதி விஜய் என்கிற அந்த தருணத்தை உருவாக்க முடியும். ஆகையால் தயவு செய்து அமைச்சர்களாக இருப்பவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஏனைய அதிகாரத்தில் இடம்பெற்றிருப்பவர்கள் தலைவருக்கு தலைக்குனிவையும் அல்லது என் போன்றவர்கள் ஊடகங்களில் உட்கார்ந்து பேசுகிற போது எதிர்கேள்விகள் வைத்து எங்களையும் தலைக்குனிய வைத்து விடாமல் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை நீங்கள் உருவாக்கித்தர வேண்டும் என்றுதான் நாங்கள் வேண்டுகிறோம். மீண்டும் மீண்டும் உங்களுக்காக உழைப்பதற்கு என் போன்றவர்கள் வர துடிக்கிறார்கள். எந்த ஆலோசனைகளை வழங்குவதற்கும் நாங்களும் தயாராக இருக்கிறோம். இது பின்னி பிணைந்த ஒரு உறவு முறை ஆட்சி, இரத்த உறவு ஆட்சியாக நான் பார்க்கிறேன். ஆகையால் உங்களுக்கு தெரிந்த விடயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரிந்த விடயங்கள் உங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம். அலசி கலந்து பேசி ஒரு நல்லதொரு ஆட்சி நிர்வாகத்தை உருவாக்கி நம் தலைவனை மிக உயர்ந்த இடத்தில் வைப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்திய பிரதமர் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதை நான் கேட்கணும்னு நினச்சேன். அதற்கான சாத்தியக்கூறுகள் அந்த மாதிரி விஷன் இருக்கா? ஃபர்ஸ்ட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு விரிவடைஞ்சிருக்கு எல்லா மாநிலங்களையும். அந்த மாதிரி விஷன் நிஜமாவே இருக்கா தமிழக வெற்றி? இதுவரை தமிழ்நாட்டில் இருந்து எந்த பிரதமரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆமாம். அந்த வாய்ப்பை மரியாதைக்குரிய எங்களுடைய கொள்கை தலைவர் காமராசருக்கு வந்தது. அதேபோல்
ஐயா மூப்பனார் அவர்களுக்கும் வந்தது. இங்கே இருக்கிற சகுனிகள் அந்த வேலையை தடுத்து நிறுத்தி தமிழன் ஒருவர் பிரதமராகிற வாய்ப்பை கெடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. தமிழ்நாட்டிலிருந்து முதலாக ஒரு பிரதமர் அரியணையில் ஏறுகிறார், பாராளுமன்ற அவையை வழிநடத்த இருக்கிறார் என்றால் அது ஒரே தலைவர், எங்கள் தலைவர் விஜய் மட்டும்தான். அவருக்கு அனைத்து நிர்வாகத் திறமைகளையும் கற்றுக்கொண்டிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், தெளிவடைந்து கொண்டிருக்கிறார். மிகச்சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகளுக்குள் இங்கே நடத்திவிட்டு அடுத்த 3 ஆண்டுகள் நிச்சயமாக இந்திய பிரதமர் வேட்பாளர் என்கிற இடத்தை அடைவதற்கான தகுதி அத்தனையும் எங்கள் தலைவருக்கு உண்டு. அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடர்கிறது. ஓகே சார். நேற்று அமைச்சரவை பொறுப்பேற்கும் போது நிறைய ஹெட்லைன்ஸில் வந்தது என்ன அப்படின்னா, பட்டியலினத்த சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் வந்து பதவியேற்காங்க. இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் பதவியேற்றதோடு சேர்த்து மொத்தம் 8 பட்டியலின சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் அமைச்சர்கள் வந்து 4 பேர் இருக்காங்க. ஜெயலலிதா அம்மா அவங்க அமைச்சர்கள் வந்து 3 பேர் இருந்திருக்காங்க. அதிகபட்சமாக இப்போ வந்து தாவேகா ஆட்சியில் வந்து 4 பேர் இருக்காங்க. இது எப்படி பார்க்குறாங்க சார்? பொதுவாக அந்த பட்டியல் இனம் என்கிற வார்த்தையை தயவு செய்து தவிர்த்து விடுங்க. ஒரு இனத்திற்கு ஒரு மொழி இருக்க வேண்டும். இது தமிழ் தேசியத்தின் அடையாளம். பட்டியல் இனம் என்கிற ஒரு இனம் இங்கே இல்லை. தமிழர் இனம்தான் இருக்கிறது. ஆகையால் அனைவரும் தமிழர்கள். அந்த ரீதியில் தான் எங்கள் தலைவர் எங்களுக்கு வள்ளுவ பெருந்தகை கொடுத்த வாக்கான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிடுவதைப் போல 7 அமைச்சர்கள் 8 அமைச்சர்கள் அந்த சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், அப்படியெல்லாம் பேசுவது என்பதே எங்களுக்கு இழிவாக இருக்கிறது. அவர்கள் இந்த மண்ணில் பிறந்தவர்கள், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள். அன்றாடங்காட்சி சமூகத்திலிருந்து இன்னைக்கு அவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை எந்த தலைவனும் கொடுக்காத இடத்தில் எங்கள் தலைவர் விஜய் கொடுத்திருக்கிறார் என்றால் அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அதில் நாங்கள் சாதி பார்த்து இனம் ஒதுக்கி இதெல்லாம் கொடுக்கப்படலை. இந்த நாட்டில் புரையோடி கிடக்கிற அழுக்குகளை அறவே அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கடமை. அந்த அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் சாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் யார் யாருக்கு என்ன தேவைப்படுகிறதோ, ஒரு காலத்தில் படிப்பதற்கே குற்றம் என்று சொல்லக்கூடிய சமூகத்திலிருந்து இன்றைக்கு அமைச்சர்களாக அலங்கரித்தது மட்டுமல்ல, படிப்புத்துறைக்கும் ஒரு அமைச்சராக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அதுதான் சமூக நீதி. இதுவரை இவர்கள் பேசிய சமூக நீதி எல்லாம் தவிடுபொடியாக்கப்பட்டிருக்கிறது. பெரியாரின் பிள்ளைகள் பேரன்கள் என்று பீற்றி கொண்டிருக்கிற தருதலைகளுக்கு மத்தியில் உண்மையான தலைவராக எங்கள் தலைவர் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறார். ஒரு சமூக நீதியின் ஆட்சியை பெரியாரின் வழியில், ஏன் அயோத்திதாச பண்டிதரின் அரவணைப்பில் இன்றைக்கு இந்த ஆட்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. 10 நாட்கள் ஆட்சி அமைத்ததற்கு பிறகு பதறுகிற அதிகார மையங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர்கள் கதறுகிறார்கள் என்ற நிலைப்பாட்டை எங்கள் தலைவர் உருவாக்கியிருக்கிறார் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், தமிழகம் புதிய பரிணாமத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது. 1952க்கு பிறகு கூட்டணி ஆட்சி இப்போ அமையுது சார். இதில் என்ன கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. தனியார் இங்கிலீஷ் சேனலுக்கு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு போன வருடம். அவங்க வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் சம்மந்தப்படுத்தி கேட்குறாங்க, கூட்டணி ஆட்சி வந்து ஏன் தமிழகத்தில் வந்து நடைபெறக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து அந்த கேள்வியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்கிறாரு, அது வந்து தமிழகத்துக்கு ஒத்து வராது, அது அவங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லி முடிக்கிறாரு. அவர் அப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன? கூட்டணி ஆட்சி இத்தனை வருடமா நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதை ஒத்து வராதுன்னு அவர் சொல்றதுக்கான காரணம் என்ன? 1951க்கு பிறகு ராஜாசி அமைச்சரவையில் இது போன்ற ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அது தொடர்ந்து நீடிக்கப்படவில்லை. இன்னைக்கு தோல்வி முகங்கண்ட ஸ்டாலின் அவர்கள் போன ஆண்டு இதை சொன்னார் என்றால், நாங்கள் மட்டுமே கொள்ளையடிக்க வேண்டும், நாங்கள் மட்டுமே அரசாட்சி ஆள வேண்டும், நாங்கள் அடிக்கிற கொள்ளைகள் எவருக்கும் தெரிந்துவிடக்கூடாது, எவரேனும் நாம் உள்ளே சேர்த்து விட்டால் அவர்கள் தெரிந்து கொண்டு வெளியே போய் ஆட்சியை அவமானப்படுத்துவார்கள் என்று தெரிந்த காரணத்தால் கூட்டாட்சி அவர்களுக்கு ஒத்து வரவில்லை. நாங்கள் திறந்த வெளி மடலாக இருக்கிறோம், திறந்த வாசற்படியாக இருக்கிறோம். எங்களுக்கு எல்லோரையும் அரவணைத்து சென்று ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற வைத்த தலைவர் பெருமக்கள் எந்த பதவி சுகத்தையும் அடையவில்லை, எந்த அதிகார மையத்தையும் ருசிக்கவில்லை. ஆனால்
எங்களுக்கு வாக்களிக்காத எங்கள் வேட்பாளர்களே சில பேர் தோற்கடித்த வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய களப்போராளிகளை நாங்கள் இழந்து விட்டதற்கு பிறகும் கூட இலக்க வைத்த வேட்பாளருக்கு பதவி கொடுத்து அழகு பார்க்கிற பெருமை உலகத்தில் எவருக்கேனும் உண்டா? நாங்கள் மட்டும்தான் அதை கொடுத்திருக்கிறோம் என்றால் நாங்கள் எந்த இடத்துல நிற்கிறோங்கிறத நாங்கள் நிலைநிறுத்துகிறோம். மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் போன ஆண்டு இதை போல சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த ஆண்டு அவரால் சொல்ல முடியுமா? ஆக எல்லாவற்றையும் நாங்கள் உடைத்திருக்கிறோம். ஒன்று, கோடிகளில்தான் வேட்பாளர்களை தேர்வு செய்ய முடியும் என்பதை எங்கள் தலைவர் நிர்மூலமாக்கி இருக்கிறார். பொது தொகுதியில் எவர் வேண்டுமானாலும் நிற்கலாம் என்கிற ஒரு தத்துவத்தை எங்கள் தலைவர் உடைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அதிகார மையத்திற்கு எவர் வேண்டுமானாலும் வரலாம் என்பதையும் இன்றைக்கு நிலைநிறுத்தி இருக்கிறார். ஆக பணங்கள் விரயமானாலும் ஏழ்மையும் பதவி பெறலாம் என்கிற ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறார். 5 லட்சம் கையில் இருந்தால் நீ வேட்பாளர், நீ வெற்றி பெற்ற அமைச்சர் என்கிற நிலைக்கு இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த கால ஆட்சிகளை நீங்கள் பார்த்தீர்களேனால் ஒரு வேட்பாளர் 30 to 50 கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு செலவழித்து அவர்கள் அங்கே அதிகார மையத்திற்கு வந்து கொள்ளை அடிப்பதையை குறிக்கோளாக வைத்துக் கொண்டு செயலாற்றினார்கள். ஆனால் எங்கள் இயக்கம் அப்படி அல்ல. திறந்த மடலாக எங்கள் தலைவர் அற்புத ஆட்சியை உருவாக்குவதற்காக ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற நிலைப்பாட்டை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் எதிரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்பதை தேட வேண்டிய சூழலுக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதுதான் தமிழக வெற்றி கழகம். ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது டிவிகேல வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அவங்க மேலே ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு கடந்த 2-3 நாட்களாக. என்ன அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அம்மா உணவகம் சீரமைக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு அப்படின்னா உடனே எல்லாருமே வந்து எம்எல்ஏக்கள் எல்லாம் அவங்கவுங்க தொகுதியில் இருக்கக்கூடிய அம்மா உணவங்களுக்கு போய் பார்க்குறாங்க. அதுக்கடுத்து ஒருத்தர் வந்து மருத்துவமனைக்கு போனாங்கன்னா இவங்களும் மருத்துவமனைக்கு போகிறாங்க. ஆனால் எப்போ போனாலுமே செல்ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, மைக் எடுத்துகிட்டு போகிறாங்க, அது ஒரு கண்டென்ட்டாக மாற்றுறாங்க சோஷியல் மீடியாவில். இதை ஏன் இப்படி பண்ணுறாங்க? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் டிவிக்கே இப்போ ஆட்சி அமைச்சு ஒரு 10 நாட்கள் ஆகுது. இது ஒரு ஸ்டார்ட்ன்றதுனால இவங்க இவ்வளோ ஆர்வமாக பண்ணுறாங்களா? இதே 5 வருஷம் நீடிக்குமா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது சார். இதை எப்படி பார்க்குறீங்க? சோசியல் மீடியா எதுக்கு இருக்கு? மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான். தான் பங்காற்றிய விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது. எங்கள் தோழர்கள் அதை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னாலும் சோசியல் மீடியா இருந்தது. எவரேனும் செய்த வரலாறு உண்டா? ஏன் செய்யலை? போகலை, செய்யலை. நாங்கள் போகிறோம், செய்கிறோம். இதுதான் வித்தியாசம். எங்கள் வேட்பாளர்கள் அல்ல, எங்கள் தொகுதியினுடைய காப்பாளர்கள். இன்றைக்கு அத்தனை பேரும் களத்திலே இறங்கி போய் அம்மா உணகம் மட்டுமல்ல, நியாய விலைக் கடைகளில், மருத்துவமனைகளில், வருவாய்த்துறை அதிகாரிகள் அலுவலகங்களில் இன்றைக்கு அலசி ஆராய்ந்து அடித்து நொறுக்குகிறார்கள். காலையில் 9:30 மணிக்கெல்லாம் ஃபிங்கர் போல்டில் வச்சுவிட்டு பணிக்கு வருகிற வேலையை எவனேனும் செய்ததுண்டா? எந்த முதலமைச்சராவது தான் போகிற தடத்தை தனித்தரமாக்குங்கள், அந்த 1 மணி நேரம் யாரும் பாதிப்படைந்து விடக்கூடாது, எவரும் வெயிலில் நின்று விடக்கூடாது என்று வகுத்தளித்த வரலாறு உண்டா? ஏதேனும் மதிய சாப்பாடை எடுத்துக்கொண்டு போய் ஒரு அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய அரசு ஊழியனாக எங்களது தளபதியார் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கோட்டையிலேயே உட்கார்ந்து கொண்டு இடைவேளையும் போது உணவெடுத்துக் கொள்கிறார், இருக்கிற நேரத்தில் பணியாற்றுகிறார் என்கிற தன்மையை இன்றைக்கு உருவாக்கியதோடு மட்டுமல்ல, கடந்த கால ஆட்சிகளில் 11 மணிக்கு வந்த வருகை பதிவேட்டில் 9:50க்கு போடுகிற பொய் பித்தலாட்டக்காரர்களை நாம் பார்த்திருக்கிறோம். 1 மணிக்கு வேலைக்கு வந்ததுக்கு பிறகு அட்ஜஸ்ட்மெண்ட்ல வருகை பதிவேட்டில் கையெழுத்து போடுற காட்சியெல்லாம் நடந்ததுண்டு. ஆனால் இன்றைக்கு எங்கள் தலைவர் கோட்டையில் அமர்ந்ததற்கு பிறகு 9:20க்கெல்லாம் ஃபிங்கர் போல் வச்சுப்புட்டு பணிக்கு செல்லுகிற சூழலை எங்கள் தலைவர் உருவாக்கி இருக்கிறார் என்றால் இதுதான் ஆட்சி. எங்களுக்கெல்லாம் என்ன கட்டுப்பாடு போட்டிருக்காங்க தெரியுமா? கட்சியிலிருந்து எந்த அரசு நிர்வாகத்திலும் தலையிடக்கூடாது. இன்னைக்கு காலையில வந்திருக்கு. அரசு என்பது தனியாக இயங்க வேண்டும், அரசியல் என்பது தனியாக இருக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் உத்தரவிட்டிருக்கிறதை பார்த்தால் இன்றைக்கு காவல் நிலையங்களில் கட்ட பஞ்சாயத்தை பார்க்க முடியாது. எவனும் கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது. ஏன்னா அங்கே கேமரா இருக்கிற அனைத்து காவல் நிலையங்களிலும் இன்னைக்கு கேமராக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, யார் இங்க கொண்டு வந்து புகார் கொடுத்தாலும் அந்த புகாரை பதிவு செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாடு. அதை விட இன்னொன்று சிறப்பு, உங்களுக்கு சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டத்திற்காக ஒரு மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கட்டமைக்கல, இப்பதான் தொடங்குறோம். ஐஜி நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் அந்த வட்டத்துக்குள்ள இன்னும் வரல, இன்னும் சரியா. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும்
அந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டத்திற்கான மகிழுந்துகளை உருவாக்க வேண்டும். அதெல்லாம் இன்னும் உருவாக்கப்படலை. அதெல்லாம் உருவாக்கின பிறகு தான் இங்கே இருக்கிற ஒரு சமச்சீர் முறையை கொண்டு வர முடியும். அதோடு மட்டுமல்ல, வண்டல் மண் அள்ளுகிற திட்டத்திற்கு ஒரு புதிய வாய்ப்பாக இன்னைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். யார் வேணுமானாலும் வண்டல் மண் அள்ளலாம். ஆனால் அவர் ஒரு வீட்டு தேவைக்குத்தான் அதை பயன்படுத்த வேண்டும். அதுக்கு ஒரு இணையதள முகவரியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். வெளியிட்ட 10 நாட்களுக்குள், அந்த முகவரியில் பதிந்த 10 நாட்களுக்குள் நீங்கள் எங்கே வண்டல் மண் எடுக்கலாம்ங்கிறத அரசு உத்தரவு வந்ததற்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கலாம். அது எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் விற்பனைக்கு அல்ல. இப்போ எப்படி இருக்கும்? ஒரு சாரார் கையில் போய் வண்டல் மண் கொள்ளை கும்பல்கள் இந்த தமிழ்நாட்டில் வளங்களை சுரண்டி கொடுத்து இதே தான் இனிமே மலைகளை உடைப்பதற்கும் பொருந்தும் என்கிற நிலைப்பாட்டை கொண்டு வரப்போகிறார்கள். நிச்சயமாக அரசே அதை எடுக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மலைகளை உடைத்து கிரானைட் என்று சொல்லக்கூடிய பவளப்பாறைகள் அல்லது பளபளப்பு பாறைகளை வெட்டி எடுப்பதற்கு தனியார் குத்தகைக்கு விடக்கூடாது. அது தமிழக அரசே ஏற்று நடத்தும் என்கிற நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்லுகிறேன். அதே போல இன்னொரு தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லுகிறேன். மதுபான கடைகளுக்கு நிறைய நடைமுறை சாத்தியங்களை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இரவு 10:01 இங்கே கடை இருக்காது. 9:50 நீ கணக்கு முடிச்சு சாத்தின்னுட்டாங்க. காலையில் 12 மணிக்கு, காலையில் 12 மணி வரை இரவு நேர கடைகள் ஓடியது. எதுவும் இருந்துச்சுன்னா எவன் காட்டி கொடுக்குறான்னு அவனுக்கு 1 லட்ச ரூபா பரிசு. அது மட்டும் இல்லை, அவன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவான். பொது இடங்களில் மது வகை இனமே உண்ணவே முடியாது, குடிக்க முடியாது. ஆனால் தனிப்பட்ட கருத்தாக இன்னொன்றையும் முதலமைச்சர் கவனத்திற்கு நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். நமது வலைவலித்தளத்தின் வாயிலாக எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஏடிஎம் கார்டு மாதிரி கார்டு கொடுத்துட்டாங்க. ஒரு குடும்ப அட்டைதாரர் ஒரு குடும்பத்தில் ஒருவன் குடிக்கிறான் என்றால் அவனுக்கு அட்டையை கொடுத்துருங்க. அவன் எங்க போய் சொருவினாலும் ஒரு குவார்ட்டரை தாண்டாது. எதுக்குள்ள போய் சொருவினாலும் ஒரு பீரை தாண்டாது. ஆக ஒரு குடிமகன் ஒரு நாளைக்கு ஒரு குவார்ட்டரோ அல்லது ஒரு பீரோ தான் குடிக்க முடியும் என்கிற நிலைப்பாட்டை இங்கே உருவாக்கி விட்டால் மிகச்சிறந்த மாநிலமாக அது வளரும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்கிறேன். இன்னொன்று, எங்கள் அண்ணன் தளபதியாருக்கும் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் கடமைப்படுகிறேன். ஏனென்றால் முழுநேர குடிகாரர்களும் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க ஒரு சில எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த 717 கடைகள் மூடும் போதே ஒரு சில மது பிரியர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த மாதிரி எனக்கு இல்லைன்னா உடம்புல வந்து கொரோனாவை எதிர்க்க வேண்டியதானே. அரசை எதிர்க்கிற இவர்கள் கொரோனாவை எதிர்க்க ஏன் தவறி விட்டார்கள்? அன்னைக்கு மட்டும் நான் செத்து போகணும்னு வீட்டுக்குள்ளே கிடந்தான் முடங்கி போய். குடிக்காட்டாலும் பரவாயில்ல, நான் செத்து விடக்கூடாதுன்னு தானே கிடந்தான். பிறக்கும்போது தாய்ப்பாலில் சாராயம் வந்தது, பால் தான் வந்தது என்பதை அவர்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மதுபான கடைகளில் இன்னைக்கு 10 ரூபா பிரச்சனை வெளியில் வந்துருச்சு. அந்த 10 ரூபாயை நாங்கள் வசூல் பண்ணி தான் வாடகை கொடுக்குறோம்னு சொல்கிறான். நீ ஏன் வாடகை கொடுக்குற? அந்த 10 ரூபாயை வசூல் பண்ணி தான் நாங்கள் மின் கட்டணம் கட்டணும்னா, அந்த 10 ரூபாயை வசூல் பண்ணி தான் உடைந்த பாட்டலை நாங்கள் ஈடு கட்டுறோம்னு சொல்கிறீங்கல்ல. 7,000 கொடுக்க வேண்டிய வாடகையை 15,000 25,000 வரை கொடுத்துருக்காங்க. கொள்ளையடிச்சிருக்காங்க. உடைஞ்ச பாட்டில் வேணுமேனே உடைச்சி கணக்கு காட்டிய வரலாறுகள் உண்டு. மின் கட்டணத்தை உயர்த்தி காட்டிய வரலாறுகளும் உண்டு. அதுக்கு இன்னைக்கு எங்கள் தலைவர் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் வேலை. ஏன் இதுவரை அரசு மதுபான கடைகளுக்கு அரசு கட்டிடம் இல்லை? ஏன் இதெல்லாம் யோசிக்கல? இதுக்கு முன்னாடி ஆண்டவர்கள் ஏன் அதை செய்யல? ஒப்பனை அறையின் மட்டும் 1,000 கோடி கொள்ளையடிப்பதற்கு கட்டினீர்களே. அதிகமான வருவாய் ஈட்டக்கூடிய மதுபான கடைகளுக்கு ஏன் கட்டடம் கட்டவில்லை? அதுலையும் கொள்ளையடித்திருக்கலாமே அந்த கட்டடத்திலையும். நீங்கள் நலத்திட்டங்களை உருவாக்குவது கொள்ளையடிப்பதற்காக, நாங்கள் நலத்திட்டங்களை உருவாக்குவது கொள்கை வழிக்காக. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆக எங்கள் தலைமை இன்றைக்கு மிக நேர்த்தியான பாதையில் போக்குவரத்து விதிமுறைகள் மாற இருக்கிறது. அண்மையில் பார்த்தோம், எங்கள் தலைவர் வந்து முதல்வர் அவர்கள் மகிழுந்து கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு 40 மகிழுந்து அவரே காரை ஓட்டிட்டு போனாங்க. அதில் நல்லா கேட்டு 40 மகிழுந்து 2.90 லட்சம். 80 மகிழுந்து இதே மாதிரி வாங்கியிருக்கிறாங்க திமுக ஆட்சியில். அது 85 கோடி என்னமோ. 85 கோடிக்கு யாரை ஏமாற்றி நத்தி பிழைத்தீர்கள்? யாரை ஏமாற்றி நீங்கள் வாழ்ந்தீர்கள்? இன்னைக்கு ஒரு நேர்மையான தூய்மையான அரசு நிர்வாகம் இன்றைக்கு தொடர்கிறது. நிறைய மாற்றங்களை எங்கள் தலைவர் உருவாக்கப் போகிறார். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அடுத்த ஆண்டிலிருந்து அனைத்து சீருடைகள் மாற இருப்பதாக தகவல். தனியார் பள்ளிகளுக்கு சமமாக சீருடைகள் உருவாக்கப்பட வேண்டும். இது ரொம்ப கவனமாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை மட்டும் இல்லை, என்னுடைய இளையவர், நெருங்கிய நண்பர், என்னையெல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய தன்மையாளர், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர்,
மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்களுக்கும் மிக பணிவான வேண்டுகோளாக இரத்த உறவாக நான் வைக்கிறேன். கர்நாடகாவில் எப்படி பேருந்துகள் மற்றும் இதர அரசு பேருந்துகள், அரசு வாகனங்கள் அனைத்திலும் கன்னட மொழியில் எண்கள் எழுதப்பட்டதோ, அதைப் போல தமிழ்நாட்டிலும் தூய மரபு தமிழ் எண்களை உருவாக்கப்பட வேண்டும். தமிழ் ஆய்வுக்காக சில தலைவர்களை உருவாக்க வேண்டும். ஆண்டுதோறும் புலவர் பெருமக்களுக்கு பாராட்டு மகிழ்வுரை வழங்க வேண்டும் இந்த அரசு. அதோடு மட்டுமல்ல, அன்னை மொழியை காப்போம், அனைத்து மொழிகளையும் கற்போம் என்கிற நிலைப்பாடு இருந்தாலும் இருமொழிக் கொள்கையில் இறுதி வரை உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை எங்கள் அமைச்சர் இன்றைக்கு உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அவருக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். இருந்தாலும் தமிழ்நாட்டில் தமிழ் மயம் இன்னும் ஆக்கப்படவில்லை. வேட்டியை வேஷ்டி என்கிறான், ஆட்டுக்குட்டியை ஆஸ்டு குஷ்டி என்பானா என்ற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். ஆகையால் வடமொழி சொற்கள் கலந்த இங்கே எந்த சொல்லாக இருந்தாலும் அது நீக்கப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, எல்கேஜி என்று சொல்லக்கூடிய, யூகேஜி என்று சொல்லக்கூடிய அடிப்படை முதல் கல்வி திட்டங்களில் இன்றைக்கு பார்ப்பன சொற்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு குழந்தைகளுக்கு திணிக்கப்படுகிறது. அந்த புத்தகங்கள் மறுவ ஆய்வு செய்யப்பட வேண்டும். தமிழில் அந்த குழந்தைகளுக்கு தமிழ் பாடம் கற்பிக்க வேண்டும். தமிழ் சொற்கள் உருவாக்கப்பட வேண்டும். மாதுளை என்பது தமிழ் சொல் அல்ல, அதற்கு தமிழில் பெயர் பல் அலனி பழம் என்று இருக்கிறது. எலுமிச்சை பழம் அல்ல, நரந்தம்பழம் என்று தமிழில் வார்த்தை இருக்கிறது. இதை புதிய தலைமுறைக்கு புதிய தமிழாக இல்ல, பழம் தமிழை தோண்டி எடுத்து உருவாக்கப்பட வேண்டும். ஐயன் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளுக்கே எண் போடுகிற போது மரபு தமிழில்தான் எண் போட்டு எழுதியதாக வரலாற்று ஆய்வுகள் சொல்லுகிறது. அந்த வகையில் எங்களுடைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர், என்னுடைய இரத்த உறவு, இதை விரைவில் முதல்வர் அவர்களிடம் கலந்து பேசி செய்வார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. தகவல்கள் பலகைகள் அனைத்தும் தமிழில்தான் இருக்க வேண்டும். ஓட்டல் என்பதை தமிழ்மயப்படுத்தக்கூடாது. உணவகம் என்கிற தமிழ்மயப்படுத்தப்பட வேண்டும். ஆங்கில சொற்களை தமிழில் எழுதுவதை தவிர்க்க வேண்டும். இந்த அரசு அதை செய்யும் என்றே நான் நம்புகிறேன். ஓகே சார். அரசு நலத்திட்டங்கள் வந்து நிறைய அறிவிச்சிருந்தாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம பேசணும், சிங்கம் பேன் அதிரடிப்படை, போதைப்பொருள் தடுக்கும் படை, இதெல்லாம் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்ததை அவர் பண்ணியிருக்காரு. இது தவிர்த்து சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்கள் பேசும்போது தமிழ் புதல்வன், மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று அவரும் கொண்டு வந்தார். அதே மாதிரி அம்மா உணவகம் திருப்பி சீரமைக்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்களை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கள் திட்டங்கள் தொடரும் தமிழகத்தில் இருக்கும் வரை எங்கள் ஆட்சி தான் நடைபெறுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் தோற்றத்திற்கான திமுக தோற்றத்துக்கான காரணம் சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அடிக்கடி அந்த கட்சியில் இருக்கவங்க பதிவு பண்ணிட்டே இருக்காங்க சார். எப்படி பாக்குறீங்க? சோசியல் மீடியாவே உங்களுக்கு பயன்படுத்தப்படல, உங்களுக்கு அறிவியல் இல்ல சாதனங்கள் இத்தனைக்கும் எந்த யூடியூப் வீடியோ வந்து அவங்க ஓபன் பண்ணாலுமே ஏங்க எல்லா யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவையும் விலை கொடுத்து வாங்கியதே அவர்கள். ஆமா, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு எங்க திறந்தாலும் வரும். அதுதான் வந்து அப்புறம் நீங்க வெல்ல முடியல. அதுதான் ஏன் பொய் பித்தலாட்டம் பேசுறீங்க? நான் இந்த உதவாநிதிக்கெல்லாம் நாங்கள் கருத்து சொல்கிறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு அவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நாங்கள் உருவாக்கிய நலத்திட்டங்கள், நீங்கள் நலத்திட்டங்கள் உருவாக்குவது கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கினீர்கள். நாங்கள் நலத்திட்டங்களை நகர்த்தி செல்வது இந்த மக்களுக்காக கொண்டு செல்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் எங்களுடைய நலத்திட்டங்களை தான் அவங்க நடைமுறைப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் அது உங்களை நீங்களே ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். நாங்கள் ஏமாற முடியாது. நீங்கள் அதை உருவாக்கி கொள்ளையடித்தீர்கள், நாங்கள் அதை வழிநடத்தி கொள்கையோடு பயணிக்கிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குங்க. அதனால் அந்த உதவாநிதிக்கெல்லாம் நாங்கள் போய் கருத்து சொல்லி எங்கள் காலத்தை நாங்கள் விரயமாக்க விரும்பவில்லை. போய் அவங்க அப்பா தோற்று போயிட்டாரு, வெற்றிக்கான வழி என்னன்னு போய் அறிவுரை சொல்லுங்கள். இங்கே வந்து எங்கள்கிட்ட கருத்து சொல்லிக்கிட்டு இந்த வாய்ச்சவடால் விடுறதெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, எங்கள்கிட்ட மோதக்கூடாது. அதையும் சொல்லிடுறேன்.